திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 44ஆம் இரகசியம். சதகம் பாடி நோய் கெடுத்தேனோ கூர நாராயணர் போலே. கூர நாராயண ஜீயர் கூர நாராயண முனி என்றழைக்கப்படுபவர். கூரத்தாழ்வான் திருவடி சம்பந்தம் பெற்றவர். மந்திர சித்தியால் பெரும் புகழ் படைத்தவர். அந்த சித்தியை கொண்டு இவர் ஸ்ரீரங்க ஸ்தலத்திற்கு இரட்சகராயிருந்து செய்த மகத்தான கைங்கரியங்களை கோயிலொழுகு எனும் நூலில் பரக்க காணலாம். இவர் அருளிச் செய்தது ஸ்ரீ சுதர்சன சதகம். இந்த சதகத்தின் தனியன் வருமாறு: ரங்கேஷ விக்ஞபதி காராம்ஸ்ய சகார சக்ரே ஸ்னுதிம் நிவர்த்தயே சமாஸ்ரேயகம் வரபூரணீசம் யதம் கூர நாராயண நாமகம் முனிம். நஞ்சீயர் காலத்திய விண்ணப்பம். செய்வார் ஒருவர் அரையர் சுவாமி. திருமேனியில் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு கைங்கரியத்திற்கு பாங்கல்லாமல் இருக்க ஆழ்வான் தேவிகளான ஆண்டாள் அவரிடத்தில் கிருபையாலே கூர நாராயண ஜீயரை அழைத்து, ஜீயரே, உம்முடைய மந்திர சக்தியும் ஒரு சத்கைங்கரியத்திற்கு பயன்படும் என்று சொல்லி இருந்தீரே. நீர் இப்போது இந்த விண்ணப்பம் செய்வார் பெருமாள் கைங்கரியத்திற்கு யோக்கியராகும்படி நோய் தீர்க்க பண்ணும் என்று நியமித்தார். ஜீயர் அந்த நியமனத்தை சிரமேற்கொண்டு ஸ்ரீ சுதர்சனாழ்வான் விஷயமாக 100 ஸ்லோகங்களை விண்ணப்பித்து இந்த சுதர்சன சதகத்தை பாராயணம் பண்ணி அவ்வரையர் நோயை குணப்படுத்தி அவரை மீண்டும் கைங்கரிய யோக்கியராக பண்ணியதாக வரலாறு. இந்த ஜீயர் சுவாமியை ஸ்தலத்தார் ஸ்ரீ ரங்க நாராயண ஜீயர் என்ற பட்ட பெயருடன் ஸ்ரீ ரங்கநாதன் கைங்கரியத்தில் அம்மடத்தில் முதல் ஜீயராக அபிஷிக்தராக்கி வைத்ததாக தெரிகிறது. இனி மேலே காட்டிய தனியனின் பொருள்: எந்த கூரநாராயண ஜீயர் சுவாமி திருவரங்கனின் விண்ணப்பம் செய்வாருடைய நோய் தீர்த்தல் பொருட்டு எல்லா அபேஷிதங்களையும் நிறைவேற்ற வல்லதாய் திருவாளி ஆழ்வான் விஷயமான ஸ்துதியான ஸ்ரீ சுதர்சன சதகத்தை அருளிச் செய்தாரோ அந்த ஸ்ரீ கூர நாராயண முனி என்று பெயர் பெற்ற ஜீயர் சுவாமியை அடிபணிகிறேன். இந்த வரலாற்றினை ஒட்டி மேற்படி ஜீயர் சுவாமியின் கைங்கரியத்தை பாராட்டி கூறுவது இவ்வார்த்தை. 44ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.